அவன் கையில் ஒரு காயம் இருக்கிறது. அவன் கையில் ஏதோ ஒரு காயம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He has an injury in his hand. He has an injury in his hand. He has an injury அப்படின்னா காயம். அவன் கிட்ட ஒரு காயம் இருக்கு. In his hand அப்படின்னா அவனோட கையில. ஓகேவா? அவனிடம் ஜாக்கிரதையாக இரு. அவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அவன் ஒரு மாதிரி சரியில்லை, அவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Be careful with him. Be careful with him. Be careful அப்படின்னா கவனமா இரு, ஜாக்கிரதையா இரு. With him அப்படின்னா அவன் கிட்ட. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்கு பின்னால் பார். உனக்கு பின்னாடி பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Look behind you. Look behind you. Behind அப்படின்னா பின்னாடி. ஸோ லுக் பிஹைண்ட் அப்படின்னா பின்னாடி பாரு. யூ அப்படின்னா உனக்கு பின்னாடி பாரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதில் என்ன இருக்கிறது? ஸோ இதில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? இதெல்லாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் தான். ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வாட்ஸ் இன் இட். வாட்ஸ் இன் இட். வாட் இஸ் இன் இட் அப்படின்னா இதில் என்ன இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ கேட்டாயா. நீ கேட்டியா, நீ அதை கேட்டியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? உனக்கு கேட்டுச்சா அந்த சவுண்டு, நீ அதை கேட்டியா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டிட் யூ ஹியர் தட். டிட் யூ ஹியர் தட். ஹியர் அப்படின்னா கேட்கறது. ஸோ டிட் யூ ஹியர் அப்படின்னா நீ கேட்டியா. தட் அப்படின்னா அதை, நீ அதை கேட்டியா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்கு என்னன்னு தெரியுமா. உனக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? யூ நோ வாட். யூ நோ வாட். உனக்கு என்னன்னு தெரியுமா. ஓகேவா? ஸோ இதை டூ யூ நோ வாட் அப்படின்னு சொல்லணும். ஸோ நம்ம இங்கே சிம்பிளாக சொல்றதுக்கு யூ நோ வாட் அப்படின்னு நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் வந்து கொண்டிருக்கிறான். இதோ அவன் வந்துகிட்டே இருக்கான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is on the way. He is on the way. On the way அப்படின்னா வந்து வர வழியில் வந்துக்கிட்டே இருக்கான். He is on the way அப்படின்னா அவன் வந்துட்டு இருக்கான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்காக காத்திரு. எனக்காக வெயிட் பண்ணி நான் வரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வெயிட் ஃபார் மீ. வெயிட் ஃபார் மீ. வெயிட் அப்படின்னா காத்திரு. ஸோ வெயிட் ஃபார் மீ அப்படின்னா எனக்காக காத்திரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை பற்றி யோசி. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு அட்வைஸோ ஏதோ சொல்லிட்டு கிளம்ப போகிறப்ப நான் சொன்னதை பற்றி யோசி. ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு போவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? திங்க் அபவுட் இட். திங்க் அபவுட் இட் அப்படின்னா அதை பற்றி யோசி. திங்க் அப்படின்னா யோசி. ஸோ அபவுட் இட் அப்படின்னா இதை பற்றி யோசி, நான் சொன்னதை பற்றி யோசி. திங்க் அபவுட் இட். ஓகேவா? இப்போ நல்லா யோசிச்சு என்கிட்ட சொல்லு. ஸோ நல்லா யோசிச்சு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணுங்க சும்மா. நெக்ஸ்ட் ஒன், கவலையே படாதே. கவலையே படாத, எல்லாம் நல்லபடியாக நடக்கும், கவலையே படாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் வரி அட் ஆல். டோன்ட் வரி அட் ஆல் அப்படின்னா கவலையே படாத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், காலையிலேயே சும்மா உட்காராதே. காலையிலே சும்மா உட்காராத, காலையிலே சோம்பேறியா உட்காந்துருக்காது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் சிட் ஐடில் இன் த மார்னிங் இட் செல்ஃப். டோன்ட் சிட் ஐடில் இன் த மார்னிங் இட் செல்ஃப். டோன்ட் சிட் ஐடில் அப்படின்னா சும்மா உட்காராத. ஐடில் அப்படின்னா சும்மா இருக்கிறது, சோம்பேறித்தனமாக இருக்கிறதுக்கு ஐடில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டோன்ட் பி ஐடில். டோன்ட் சிட் ஐடில் அப்படின்னா சும்மா உட்காராத. இந்த மார்னிங் இட் செல்ஃப் அப்படின்னா காலையிலேயே. ஓகேவா? டோன்ட் பி ஐடில் அப்படின்னா சோம்பேறியா இருக்காது அப்படிங்கிறதுக்கு டோன்ட் பி ஐடில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அடுத்து என்ன செய்வது. ஸோ அவ்வளோதான், இது முடிஞ்சிட்டு அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வாட் டு டூ நெக்ஸ்ட். வாட் டு டூ நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் அப்படின்னா அடுத்து. ஸோ வாட் டு டூ நெக்ஸ்ட் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு அப்படி தோன்றவில்லை. எனக்கு அப்படி தோணலப்பா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஐ டோன்ட் திங்க் ஸோ அப்படின்னா எனக்கு அப்படி தோணலை. ஓகேவா? ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு ஏதாவது தேவையா. உனக்கு ஏதாச்சும் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டு யூ நீட் எனி திங். டு யூ நீட் எனி திங். உனக்கு ஏதாவது தேவையா. இதுவே உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா டு யூ வாண்ட் சம்திங். உனக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்னுடன் யாரெல்லாம் இருந்தார்கள். அன்னைக்கு உன் கூட யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹூ ஆல் வேர் வித் யூ. ஹூ ஆல் வேர் வித் யூ. ஹூ ஆல் அப்படின்னா யாரெல்லாம். வேர் வித் யூ அப்படின்னா உன் கூட இருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதுவே இப்போ உன் கூட யாரெல்லாம் இருக்காங்க, உன் கூட யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவள் அழுகிற மாதிரி நடிக்கிறாள். அவள் அழற மாதிரி நடிக்கிறா, அவள் அழுகவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஷி பிரிட்டன்ஸ் டு பி க்ரையிங். ஷி பிரிட்டன்ஸ் டு பி க்ரையிங். ஷி பிரிட்டன்ஸ் அப்படின்னா அவன் நடிக்கிறா, பாசாங்க செய்கிறா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு ஷி பிரிட்டன்ஸ் டு பி க்ரையிங், அழுகிற மாதிரி நடிக்கிறா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு அது தேவையே இல்லை. எனக்கு அது தேவையே இல்லை, எனக்கு அது தேவைங்கிற அவசியமே இல்லை, எனக்கு அது வேணவே வேணாம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் ஈவன் நீட் தட். ஐ டோன்ட் ஈவன் நீட் தட். ஐ டோன்ட் ஈவன் நீட் தட் அப்படின்னா எனக்கு அது தேவையே இல்லை, எனக்கு அது வேண்டவே வேண்டாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இங்கு என்னால் மூச்சு விட முடியவில்லை. ஸோ இப்போ நீங்கள் ஏதோ ஒரு க்ரௌடாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு டெம்பிளுக்கு போகிறீங்க, அங்கே வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்குது. ஸோ அப்போ சொல்லுவோம்ல, ஐயோ என்னால் மூச்சே விட முடியல அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
I'm feeling suffocated here. I'm feeling suffocated here. Suffocated அப்படின்னா மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு suffocated அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐம் ஃபீலிங் suffocated அப்படின்னா எனக்கு மூச்சு விட முடியல. ஹியர் அப்படின்னா இங்கே. ஸோ இங்கே எனக்கு வந்து மூச்சு விட முடியாத மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஐம் ஃபீலிங் suffocated here. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், கால் கட் ஆகி விட்டதா? ஸோ கால் கட் ஆகிடுச்சா? இங்கே கூட என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? Did the call get disconnected? Did the call get disconnected அப்படின்னா கால் டிஸ்கனெக்ட் ஆகிட்டா, கால் கட் ஆகிடுச்சா? ஓகேவா? இதுவே கால் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும்னா the call got disconnected. The call got disconnected அப்படின்னா கால் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அது மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் அது மாதிரி நினைக்காதீங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் நத்திங் லைக் தட். இட்ஸ் நத்திங் லைக் தட். அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, இட்ஸ் நத்திங் லைக் தட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாத. அவனுக்கே நீ ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, அவனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஃபேவர் ஹிம் டூ மச். டோன்ட் ஃபேவர் ஹிம் டூ மச். இங்கே ஃபேவர் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக கவனம் செலுத்துறது, ஸோ அதை மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம ஃபேவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டோன்ட் ஃபேவர் ஹிம் டூ மச் அப்படின்னா அவனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாத அப்படிங்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு பொய் சொல்லுபவர்களையே பிடிக்காது. எனக்கு பொய் சொல்கிறவங்களையே பிடிக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹேட் லயர்ஸ். ஐ ஹேட் லயர்ஸ். லயர்ஸ் அப்படின்னா பொய் சொல்கிறவங்க. ஸோ ஐ ஹேட் லயர்ஸ் அப்படின்னா எனக்கு பொய் சொல்கிறவங்கள பிடிக்காது. ஸோ இதை வேறு விதமாக எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இவன் என்ன அழ வைக்கிறான். இவன் என்ன அழ வைக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாமா? ஹீ மேக்ஸ் மீ க்ரை. ஹீ மேக்ஸ் மீ க்ரை. ஹீ மேக்ஸ் மீ க்ரை அப்படின்னா அவன் என்ன அழ வைக்கிறான். க்ரை அப்படின்னா அழுறது. ஹீ மேக்ஸ் மீ க்ரை அப்படின்னா ஹீ அப்படின்னா அவன். மேக்ஸ் மீ க்ரை அப்படின்னா என்ன அழ வைக்கிறான். மேக்ஸ் மீ க்ரை அவன் என்ன அழ வைக்கிறான். ஓகேவா? க்ரை அப்படின்னா அழுறது இல்லையா? ஸோ ஹி மேக்ஸ் மீ க்ரை அப்படின்னா அவன் என்ன அழ வைக்கிறான். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இந்த சாப்பாடை சாப்பிட்டதே இல்லை. நான் இந்த சாப்பாடை சாப்பிட்டதே இல்லை. நான் இதை சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நெவர் ஹேட் திஸ் ஃபுட். ஐ நெவர் ஹேட் திஸ் ஃபுட். ஐ நெவர் ஹேட் அப்படின்னா நான் சாப்பிட்டதே இல்லை. ஹேட் அப்படின்னாலும் சாப்பிட்றது தான். ஓகேவா? ஸோ ஐ நெவர் ஹேட் அப்படின்னா நான் சாப்பிட்டதே இல்லை. திஸ் ஃபுட் இந்த சாப்பாடை, நான் இந்த சாப்பாடை சாப்பிட்டதே இல்லை. ஐ நெவர் ஹேட் திஸ் ஃபுட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் எனக்காக நிறைய பண்ணியிருக்கான். அவன் எனக்காக நிறைய பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He has done a lot for me. He has done a lot for me. He has done அப்படின்னா அவன் பண்ணியிருக்கான். a lot அப்படின்னா நிறைய. அவன் நிறைய பண்ணியிருக்கான். for me அப்படின்னா எனக்காக. அவன் எனக்காக நிறைய பண்ணியிருக்கான். ஸோ இங்கே அவன் அப்படிங்கிறதுனால he வந்திருக்கு. அவன் எனக்காக for me. ஓகேவா? அவன் எனக்காக நிறைய a lot பண்ணியிருக்கான். he has done a lot for me. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது 10 நாளாக நடந்துச்சு. இது 10 நாட்களாக நடந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It happened for 10 days. It happened for 10 days. It இது happened நடந்தது. இது நடந்தது 10 நாட்களாக. for 10 days. நாட்கள் ஆக, அதுக்கு தான் for. 10 நாட்கள் 10 days. for 10 days 10 நாட்களாக இது நடந்தது. It happened for 10 days. ஓகேவா? ஸோ இதுவே இது 10 நாளைக்கு நடக்கும். இது 10 நாளைக்கு இந்த ப்ரோக்ராம் நடக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It will happen for 10 days. It will happen for 10 days. It will happen அப்படின்னா இது நடக்கும். ஃபியூச்சரில் இது நடக்கும். 10 நாட்களாக இது நடக்கும். 10 நாட்கள் நடக்கும். for 10 days. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ ஏன் அதுக்கு அனுமதிச்ச. நீ ஏன் அதுக்கு அனுமதிச்ச. நீ ஏன் அதை நடக்க விட்ட. நீ ஏன் அது நடக்கிறதுக்கு அனுமதிச்ச அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why did you allow that? Why did you allow that? Why did you allow அப்படின்னா நீ ஏன் அனுமதிச்ச. allow அப்படின்னா அனுமதிக்கிறது. ஸோ why ஏன், did you allow நீ அனுமதிச்ச, that அதை நீ ஏன் அதை அனுமதிச்ச. why did you allow that? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். மற்றவங்களுக்கு எதுவும் தப்பாக பண்ணாத. மற்றவங்களுக்கு எதுவும் தவறு பண்ணாத. மற்றவங்களுக்கு எதுவும் தப்பாக பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't do anything bad to others. Don't do anything bad to others. Don't do அப்படின்னா பண்ணாத. anything bad எதுவும் தவறா. எதுவும் தவறா பண்ணாத. to others மற்றவங்களுக்கு. மற்றவங்களுக்கு எதுவும் தவறா பண்ணாத.
டோன்ட் டூ எனிதிங் பேட் டு அதர்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இவன் என்ன சிரிக்க வைப்பான். இவன் என்ன சிரிக்க வச்சுட்டே இருப்பான். இவன் எப்பயுமே என்ன சிரிக்க வச்சுட்டே இருப்பான். அவன் என்ன எப்பயுமே சிரிக்க வச்சுட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He makes me laugh always. He makes me laugh always. He makes me அப்படின்னா அவன் என்ன பண்ணுறான், அவன் என்ன செய்ய வைக்கிறான். என்ன செய்ய வைக்கிறான்? லாஃப். அவன் என்ன சிரிக்க வைக்கிறான். ஆல்வேஸ் எப்பயுமே. அவன் என்ன எப்போதுமே சிரிக்க வைக்கிறான். He makes me laugh always. அவன் என்ன எப்பயுமே சிரிக்க வைக்கிறான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு அவருடைய ஆசிர்வாதம் வேணும். எனக்கு அவரோட ஆசிர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I want his blessings. I want his blessings. I want எனக்கு வேண்டும், எனக்கு தேவை. என்னது? his blessings அவருடைய ஆசிர்வாதம். his அவருடைய, blessings ஆசிர்வாதம். எனக்கு அவருடைய ஆசிர்வாதம் தேவை. I want his blessings. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் இதை என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கான். அவன் இதை என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He keeps telling me this. He keeps telling me this. He keeps telling அப்படின்னா அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். தொடர்ந்து ஒரு விஷயம் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுக்கு கீப் அப்படின்னு சொல்லணும். He keeps telling அப்படின்னா அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். டெல்லிங் மீ என்கிட்ட அவன் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கான் என்கிட்ட. திஸ் இதை அவன் இதை என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என் மனசில் எதுவுமே இல்லை. என்னோட மனசில் எதுவுமே இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't have anything in my mind. I don't have anything in my mind. I don't have என்கிட்ட இல்லை. எனிதிங் எதுவும் என்கிட்ட எதுவும் இல்லை. எங்கே இல்லை? இன் மை மைண்ட் என்னோட மனசில் எதுவும் இல்லை. I don't have anything in my mind. ஓகேவா? ஸோ இதுவே அவன் மனசில் ஏதோ இருக்கு, அவன் மனசில் ஏதோ வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He has something in his mind. He has something in his mind. He has அவன் வச்சிருக்கான். something ஏதோ அவன் ஏதோ வச்சிருக்கான். in his mind அவனோட மனசில், அவன் மனசில் அவன் ஏதோ வச்சிருக்கான். ஓகேவா? ஸோ இதுவே உன் மனசில் நீ எதுவும் வச்சிருக்கியா, உன் மனசில் நீ எதுவும் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் நேற்று திரும்ப வந்தான். அவன் ஊருக்கு போயிட்டு நேற்று தான் திரும்ப வந்தான். அவன் நேற்று திரும்ப வந்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He came back yesterday. He came back yesterday. He அவன், came வந்தான். கம்மோட past tense came. He came back திரும்ப. அவன் திரும்ப வந்தான். yesterday நேற்று. அவன் நேற்று திரும்ப வந்தான். He came back yesterday. ஓகேவா? ஸோ இதுவே அவன் நாளைக்கு திரும்ப வருவான். அவன் நாளைக்கு தான் திரும்ப வருவான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will come back tomorrow. He will come back tomorrow. அவன் நாளைக்கு திரும்ப, will come back அப்படின்னா திரும்ப வருவான். He will come back திரும்ப வருவான். tomorrow நாளைக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவனை நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவனை நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I felt very bad for him. I felt very bad for him. I felt எனக்கு தோணுனுச்சு, எனக்கு இருந்துச்சு. வெரி பேட் ரொம்ப கஷ்டமாக, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃபார் ஹிம் அவனுக்காக, எனக்கு அவனை நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஐ ஃபெல்ட் வெரி பேட் ஃபார் ஹிம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதை தான் அவன் என்கிட்ட சொன்னான். இதை தான் அவன் என்கிட்ட சொன்னான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? This is what he told me. This is what he told me. This is what இதை தான். He told அவன் சொன்னான். மீ என்கிட்ட. இதை தான் அவன் என்கிட்ட சொன்னான். This is what he told me. ஓகேவா? ஸோ இதுவே இதை தான் அவன் உன்கிட்ட சொல்லுவான். இதை தான் அவன் உன்கிட்ட சொல்லுவான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? This is what he will tell you. This is what he will tell you. This is what இதை தான் he will tell இவன் சொல்லுவான். யூ உன்கிட்ட. இதை தான் இவன் உன்கிட்ட சொல்லுவான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்னால் இதை வார்த்தையால் சொல்ல முடியலை. என்னால் இதை வார்த்தையால் சொல்ல முடியலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I can't put it into words. I can't put it into words. I can't என்னால் முடியலை. put it into words வார்த்தையால் சொல்கிறதுக்கு என்னால் முடியலை. I can't put it into words. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம்.
இது ஒன்றை தான் பாதிக்கும், இது ஒன்றை தான் பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் வில் அஃபெக்ட் யூ. இட் வில் அஃபெக்ட் யூ. அஃபெக்ட் அப்படின்னா பாதிக்கிறது. ஸோ இட் வில் அஃபெக்ட் இது பாதிக்கும், யூ ஒன்றை, இது ஒன்றை பாதிக்கும். இட் வில் அஃபெக்ட் யூ. ஓகேவா? சரிவே, இது என்ன பாதிக்குமா? இது என்ன பாதிக்குமா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வில் இட் அஃபெக்ட் மீ? வில் இட் அஃபெக்ட் மீ. வில் இட் அஃபெக்ட் இது பாதிக்குமா? மீ என்ன, இது என்ன பாதிக்குமா? வில் இட் அஃபெக்ட் மீ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் இங்கே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அவன் இங்கே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வாண்ட் ஹிம் டு பி ஹியர். ஐ வாண்ட் ஹிம் டு பி ஹியர். ஐ வாண்ட் ஹிம், நான் ஆசைப்படுறேன். ஹிம் டு பி ஹியர் அவன் இங்கே இருக்கணும்னு, அவன் இங்கே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஐ வாண்ட் ஹிம் டு பி ஹியர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது ரொம்ப அநியாயமாக எனக்கு தோணுது. இது ரொம்ப அநியாயமாக எனக்கு தோணுது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஃபீல் இட்ஸ் ஸோ அன்ஃபேர். ஐ ஃபீல் இட்ஸ் ஸோ அன்ஃபேர். ஐ ஃபீல் எனக்கு தோணுது. இட்ஸ் ஸோ அன்ஃபேர் இது ரொம்ப அநியாயம்னு. ஃபேர் அப்படின்னா நியாயம், அதோட ஆப்போசிட் அன்ஃபேர், அநியாயம். ஐ ஃபீல் இட்ஸ் ஸோ அன்ஃபேர் இது ரொம்ப அநியாயம்னு எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன்கிட்ட இருந்து தள்ளி இரு. அவன்கிட்ட இருந்து தள்ளி இரு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? பி அவே ஃப்ரம் ஹிம். பி அவே ஃப்ரம் ஹிம். பி அவே தள்ளி இரு. ஃப்ரம் ஹிம் அவன்கிட்ட இருந்து, அவன்கிட்ட இருந்து தள்ளி இரு. இதுவே அவன்கிட்ட இருந்து தள்ளி இருன்னு அவ எனக்கு சொன்னான். அவன்கிட்ட இருந்து என்ன தள்ளி இருக்க சொன்னான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She told me to be away from him. She told me to be away from him. She told me அவ என்கிட்ட சொன்னான். to be away from him அவன்கிட்ட இருந்து தள்ளி இருக்க சொல்லி அவ என்கிட்ட சொன்னான். She told me to be away from him. ஓகேவா? சரிவே, அவன்கிட்ட இருந்து தள்ளி இருக்காத. அவன்கிட்ட இருந்து தள்ளி இருக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.